ACPS Adaptive Customized Practice Sheets அப்படிம்பாங்க. எந்த அளவுக்கு வந்து இந்த ஏரியாக்கு இது வந்து ஒரு ரூரல் ஏரியா நகராட்சி இந்த ஏரியாக்கு எந்த அளவுக்கு ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிரில்லியன்ட் ஸ்கூல்ல பட்டுக்கோட்டையில அறிமுகப்படுத்துறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மிஷின்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பல லட்சக்கணக்கான கொஸ்டின்ஸ் ஏற்கனவே வந்து டேட்டா பேஸ்ல இருக்கு. இப்போ குழந்தைங்க வந்து பயிற்சி எடுக்கிறதுக்காக பல நகரங்களுக்கு போக வேண்டிய அவசியமும் கட்டாயம் இருக்கும். அதை யாரு வேணாலுமே அந்த பயிற்சியை வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தோட முதல்ல பட்டுக்கோட்டையில பிரில்லியன்ட் ஸ்கூல்ல இந்த ACPS மிஷின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா மாணவர்களோட ஒவ்வொருத்தரோட திறனுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பொட்டென்ஷியலுக்கும் அவங்களோட நாலேஜுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ரோல் நம்பரை இதுல கொடுத்ததுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்ல இருந்து கேள்விகள் வேணும் அப்படின்னு அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட திறனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கேலிபர் அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதே ஃபார்ம் பண்ணி பிரிண்ட் அவுட் ஃபார்ம்ல இதுல வந்து வெளியில வந்துடும். ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை இதுல மறுபடியும் வந்துட்டு இந்த மிஷின்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த முறை அவங்க அந்த கொஸ்டின்ஸை கேட்கும் போது அதோட அதிக கடினத்தன்மையா அதாவது அவங்க வந்து இதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தை நிர்ணயிச்சுக்கிட்டு இது அடுத்த லெவலுக்கான பயிற்சிக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸையும் மிஷின் வந்து அதுவாகவே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் டிசைட் பண்ணி அதுக்கான கேள்விகளை வந்துட்டு இதுல இருந்து பிரிண்ட் அவுட்டா வந்து குழந்தைகளால எடுத்து பயன்பெற முடியும். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா குழந்தைகளும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் அவங்க எந்த சப்ஜெக்ட்ல வேணாலும் அது பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்ல மேத்தமெட்டிக்ஸா இருக்கலாம், அவங்க சப்ஜெக்டை சூஸ் பண்ணிட்டு அவங்க எந்த லெசன் வேணும் என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிற சூஸ் பண்ணிட்டு அவங்களோட ரோல் நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில அதுவாகவே கொஸ்டின்ஸை ஏற்படுத்தி இதுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு பயிற்சிக்கான முதல் முறையா அது கொடுத்துரும். அது இதுல மேலும் மேலும் அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட் மற்றும் JEE போன்ற எந்த போட்டித் தேர்வுகளா இருந்தாலும் அவங்களோட இலகுவா அதை வந்து எதிர்கொள்ள முடியும். ஸோ இந்த மிஷின் வந்து கோட்டால இருந்து இந்தியாலேயே முதல் முறையா மோஷன் எஜுகேஷனால அறிமுகப்படுத்தினது. அதை தமிழகத்துல முதல் முறையா பட்டுக்கோட்டையில பிரில்லியன்ட் ஸ்கூல்ல அறிமுகப்படுத்துறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. இல்லப்பா இல்ல அவங்க சொல்லிட்டாங்களா இதுல வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு இப்போதைக்கு இது உபயோகமா இருக்குமா 12ஆம் வகுப்பு வரைய உள்ள மாணவர்களுக்கு பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இந்த 4 பாடத்திட்டத்தின் கீழே அவங்களால எல்லா கேள்விகளும் இதுல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். 4 பாடத்திட்டத்துல இருந்து எடுத்துக்க முடியும். ஆல் ஓவர் இந்தியாலே என்னன்னு கேட்டீங்கன்னா இது முதல் முறையா அறிமுகப்படுத்தியிருக்கு. இது ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட சேர்ந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில தயாரிக்கப்பட்ட இந்த மிஷின்ஸ் இது வந்து மோஷன் எஜுகேஷன் இந்தியாலேயே முதமா அறிமுகப்படுத்தி பல மாநிலங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம். பட் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இதுதான் முதல் முறையா முதல் மிஷின் பட்டுக்கோட்டையில பிரில்லியன்ட் ஸ்கூல்ல நாங்கள் இதை அறிமுகப்படுத்துறோம். அதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. தேங்க்யூ வெரி மச். நீங்க தான் இதை வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஆமாங்க சார். இது வந்துட்டு மோஷன் எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி கோட்டால இருக்கக்கூடிய ஸ்தாபனம். அது நாங்க கோச்சிங்ல வந்துட்டு கோட்டால நம்பர் 2 இன்ஸ்டிடியூட். இது நாங்களே என்னன்னு கேட்டீங்கன்னா தயாரிச்சு முதல் முறையா இதை அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்தியால. ரொம்ப சிறப்பு. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. என்னோட பேர் வந்து ரங்கநாதன். நான் வந்து ரீஜனல் ஹெட் சவுத் இந்தியா. பல சவுத்ல இருக்க 5 மாநிலங்களுக்கான மோஷனோட ஹெட்டா இருக்கேன் நான். Okay, thank you sir. Thank you very much. Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.